ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி லைஃப். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் சேவ் பண்ணுறதை பற்றி நிறைய பேர் நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். கோல்டு காயின் நம்ம வாங்கிட்டு எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது எப்படி எடுப்பாங்க, சேல் பண்ணும்போது எப்படி எடுப்பாங்க அப்படின்ற டீட்டெயிலையும் நான் உங்களுக்கு இந்த வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்குகிற கோல்டு காயினில் HUID நம்பர் இருக்கா இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. இது நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கி உங்களுக்கு வீடியோவும் போட்டிருந்தேன். ஆன்லைனில் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கும்போது இந்த மாதிரி பேக்கிங்கில் தான் வரும். நான் இப்போ ஓப்பன் பண்ணேன். உங்களுக்கு HUID நம்பர் அந்த பேக்கிங்கில் கிளியராக தெரியல. அதனால் இங்கே பாருங்கள், இதுலேயும் HUID நம்பர் இருக்குது. ஷாப்பில் நீங்கள் போய் வாங்குகிற காயின்லேயும் பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற காயினில் எல்லாமே HUID நம்பர் போட்டு தான் வருது. இப்போ பாருங்கள், இந்த காயின்லேயும் இருக்குது. 100 மில்லிகிராம்ஸ் காயின் நான் வாங்கினா அதில் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் HUID நம்பர் போட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. எல்லா GRTன்னு இல்லை, எல்லா ஷாப்லேயுமே HUID நம்பர் போட்டு தான் வருது. நெக்ஸ்ட்டு இது கல்யாண் ஜுவல்லர்ஸில் வாங்கின காயின். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லலிதா, எலைட் எந்த ஷாப்பில் நீங்கள் வாங்கினாலுமே, லோக்கல் ஷாப்பில் வாங்கினாலுமே இந்த மாதிரி செக் பண்ணி வாங்குங்க. மோஸ்ட்லி எல்லா ஷாப்லேயும் இப்போ இந்த மாதிரி போட்டு தான் கொடுக்குறாங்க. அதனால நமக்கு சேஃப் தான். இந்த காயினில் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நீங்கள் இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த சைடில் இருக்குது HUID நம்பர். அந்த நம்பர் இந்த சைடில் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணிட்டேன். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் தெரியும் காயினோட நம்பர் உங்களுக்கு இதில் தெரியும் பாருங்கள். இதுலேயும் உங்களுக்கு இருக்கும் நம்பர். சிலர் நான் இந்த மாதிரி காயின் வாங்கிட்டேன், உங்கள் வீடியோ பார்த்து தான் வாங்கினேன், நம்பர் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி ஃப்ரண்ட் பேக்கில் உங்களுக்கு நம்பர் இல்லை அப்படின்னா நீங்கள் ஓப்பன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நீங்கள் நிறையா பேர் கேட்டிங்கன்றதால நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி சைடில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு சேஃப் தான். இந்த மாதிரி பெரிய காயின்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேக் சைடு அப்படியே உங்களுக்கு பார்த்த உடனே தெரியும். ஓப்பன் பண்ண தேவையில்ல. இதிலலாம் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சைடில் இருக்குது நம்பர். இந்த பக்கம் இருக்குது. நீங்கள் ஆன்லைனில் வாங்கினாலும் ஆஃப்லைனில் வாங்கினாலும் எந்த ஷாப்பில் வாங்கினாலுமே இது செக் பண்ணி வாங்கிக்கும் போது நம்ம ஃப்யூச்சரில் சேல் பண்ணுறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும் ரொம்ப. ஏன்னா சிலர் அப்பப்போ ரூல்ஸ் எல்லாமே மாறுது. இந்த மாதிரி இப்போ இருக்கிற ரூல் படி நம்ம இதை வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ கழித்து நம்ம பேங்க்கில் ப்ளெட்ஜ் பண்ணுறதுக்கோ இல்லை எதுக்குமே இதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அதனால தான் இதை பார்த்து வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். ஏன் அமௌண்ட்டாக இல்லாமல் அதை நம்ம கோல்டு காயினாக வாங்கி வைக்கணும், கோல்டு காயின்ஸாக ஏன் வாங்கி நம்ம சேவ் பண்ணி வைக்கணும், நம்ம சேவிங்ஸில் ஏன் கோல்டையும் நம்ம ஒரு பார்ட்டாக எடுத்துக்கணும் அப்படின்றதுக்கான ரீசன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்றைக்கான கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6660 ரூபா. இப்போ நான் வாங்க போகிறேன் ஷாப்புக்கு அப்படின்னா எல்லா ஷாப்லேயுமே பார்த்திங்கன்னா இப்போ 2% வேஸ்டேஜ் சார்ஜ் பண்ணுறாங்க. சில லோக்கல் ஷாப்ஸில் மட்டும் வேஸ்டேஜ் போடுறதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி உங்களுக்கு கிடச்சிச்சினாலும் நீங்கள் தாராளமாக வாங்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த நம்பர் மட்டும் செக் பண்ணிக்கணும். நீங்கள் 2% வேஸ்டேஜ்னால் அதுக்கு 133 ரூபா வேஸ்டேஜ் போடுறாங்க. ப்ளஸ் ஜிஎஸ்டியோடு சேர்த்து 6996 ரூபா, அதாவது 7000 ரூபா வருது நம்ம இப்போ 1 கிராம் கோல்டு காயின் வாங்க. 7000 ரூபா போட்டு நம்ம கோல்டு காயின் வாங்குகிறோம். ஆனால் நம்ம இப்போ எக்ஸ்சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இன்றைக்கான வேல்யூ என்னவோ 6660 ரூபாய்க்கு தான் நம்ம காயின் எடுத்துப்பாங்க. கோல்டு இன்றைக்கி வாங்கி நீங்கள் இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா, சேல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த 6660 ரூபாயில் உங்களுக்கு கேஷாக வேணும், நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணலை அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கன்னா 2% உங்களுக்கு டிடக்ட் பண்ணிவிட்டு தான் கேஷ் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரே ஷாப்லேயே வாங்கிட்டு அதே ஷாப்பில் விற்கும்போது ஷாப்ஸில் 1% மட்டும் டிடக்ட் பண்ணுறாங்க. சில லோக்கல் ஷாப்ஸில் கூட அன்னைக்கு ரேட்டுக்கு கூட எடுத்துக்கிறாங்க. நார்மலாக உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் போய் உடனே பண்ணணுன்னா 2% பிடிக்கிறாங்க. 6527 ரூபாய்க்கு தான் நம்ம கேஷுக்கு விற்கும்போது இதை விற்க முடியும். நீங்கள் கேட்கலாம், 7000 ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு 6660 ரூபாய்க்கு தான் எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியுது, 6527 ரூபாய்க்கு தான் சேல் பண்ண முடியுது, அப்போ எனக்கு கோல்டு காயின் வாங்குறதுல என்ன லாபம் அப்படின்னு கேட்கலாம். இப்போது இன்றைக்கி ரேட்டுக்கு தான் நான் உங்களுக்கு இந்த ஃபுல் கால்குலேஷனையுமே போட்டிருக்கேன். இதுவே 5530 ரூபா, 550, 5600 ரேஞ்சில் கோல்டு காயின் நீங்கள் வாங்கிட்டு இப்போது இன்றைய ரேட்டுக்கு பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா 5600 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கியிருக்கீங்க கோல்டு காயின்.
ப்ளஸ் இதை நீங்கள் இன்றைக்கி எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்பொழுது பார்த்திங்கன்னா 6660 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம். சேல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 6527 ரூபாய்க்கு பண்ணிக்கலாம். அப்போ லாஸ்ட் இயர் இந்த ரேட்டில் காயினை வாங்கி இந்த இயர் இந்த ரேட்டுக்கு விற்கும்போது ஒரு கிராமுக்கு பார்த்திங்கன்னா 900 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் நமக்கு கிடைக்கிது. இது இல்லாமல் 6800 ரூபாய் வரைக்கும் கோல்டு ரேட் வந்து நமக்கு போயிட்டு இருந்துச்சு. உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். நீங்கள் நல்லா பிளான் பண்ணி இது ஹை ரேட் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். 7000 வரைக்கும் கூட டச் ஆகிற மாதிரிலாம் கோல்டு ரேட் இருந்துச்சு. அப்போ லாஸ்ட் இயர் 5500 ரூபாய்க்கு வாங்கிட்டு இந்த இயர் இப்போ சேல் பண்ணிங்கன்னா எவ்வளோ கெயின் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்கள். சரி, அப்போது நான் வாங்கலை, இப்போ தான் நான் வாங்கியிருக்கேன், 6800 ரூபாய் ரேட்டுக்கே நான் வந்து கோல்டு காயின் வாங்கி வச்சுருக்கேன், ஒரு 10 கிராம் வாங்கியிருக்கேன், ஒரு 20 கிராம் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் 7500 ரூபாயில இருந்து 7800 ரூபாய் கோல்டு ரேட் போகிற வரைக்கும் வெயிட் பண்ணி சேல் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு லாபமாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 2 to 3 இயர்ஸ்லேயே இந்த ரேட் போகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப 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 அதிகமாக இருக்குது. இப்போ நீங்கள் அமௌண்ட் வந்து கையில் 7000 அமௌண்ட்டை வச்சுருந்தீங்கன்னா பேங்க்கில் போடுற வட்டி எல்லாம் சேர்த்து உங்களுக்கு 7500 ரூபாயாக அது மாறுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதுவே 7000க்கு கோல்டாக வாங்கி வச்சுருந்தீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக இன்னும் 2-3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 10,000க்கு அதோட மதிப்பு அதிகமாகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்னொரு கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு காயின் வந்து பேங்க்கில் அடகு வைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. தாராளமாக வைக்கலாம். ஆனால் நம்ம நகை அளவுக்கு அதிகமாக வைக்க முடியாது. நான் போகிற பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 40 கிராம்ஸ் வரைக்கும் கோல்டு காயின் ப்ளெட்ஜ் பண்ணிக்கிறதுக்கான ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் எந்த ஷாப்பில் வாங்குனீங்க அப்படின்னாலும் 40 கிராமுக்கு மேலே ஆனால் வைக்க முடியாது. நீங்கள் இனிமேல் நகை வைக்க போனீங்கன்னா கோல்டு காயின் வந்து அக்செப்ட் பண்ணிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேங்க்கில் வந்து கேளுங்க. சில பேங்க்ஸில் பண்ணுறாங்க, சில பேங்க்ஸில் வந்து பண்ணுறது இல்லை. நீங்கள் வந்து ஃப்யூச்சரில் வேறு எதுக்காகவோ அமௌண்ட் சேவ் பண்ணுறீங்க, குழந்தைங்க எஜுகேஷனுக்காகவோ இல்லை வேறு ஏதோ ஒன்று வாங்குகிற பர்பஸ்க்காக அமௌண்ட் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் அமௌண்ட்டை கோல்டு காயினாகவும் நீங்கள் சேவ் பண்ணி வைக்கும்போது ஃப்யூச்சரில் அதோட வேல்யூ அதிகமாகும் போது நீங்கள் சேல் கூட பண்ணிக்கலாம். அதுக்காக தான் வந்து கோல்டு காயின்ஸ் வந்து வாங்கி நம்ம சேவ் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி 500 மில்லிகிராம்ஸ்லேருந்தே உங்களுக்கு காயின் வந்து அவைலபிளாக இருக்குது. 100 மில்லிகிராம்ஸ் கூட இருக்குது. அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கி சேவ் பண்ணலாம். இல்லைனா டிஜிகோல்டு ஆப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அமௌண்ட் சேர்ந்ததுக்கப்புறம் இயர்லி வந்து எவ்வளோ சேர்த்துருக்கோமோ அதுக்கான கோல்டு காயின்ஸும் நம்ம வாங்கி வைக்கலாம். அது மாதிரி தங்கமயிலில் கோல்டு காயின்ஸ்க்கு எவ்வளோ வேஸ்டேஜ், தங்கமயிலில் நான் எவ்வளோ சேவ் பண்ணியிருக்கேங்கிற எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எந்த மாதிரி வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்றதையும் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நிறைய சேவிங்ஸ் ரிலேட்டடான கண்டென்ட் வந்து நான் முன்னாடியே அப்லோட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது என்னோடய ஓல்டு வீடியோஸும் கொஞ்சம் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுலேயும் நான் நிறைய யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.